அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், டேனியல் கிட்ட சொல்லுவேன், டேனியல் இப்படி பண்ணு சொன்னா பாலா கூப்பிடுவோம், பாலா நீ இதுதான் நான் சொல்ல விடுவான். உடனே பாலா சொல்லுவேன், அண்ணா நீங்க ஸ்கிரிப்ட்ல இதுதானே நான் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது இல்லைனான்னு சொல்லி. ஸோ ஒரு டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிப்பாரு. தேங்க்யூ டேனியல். அண்ட் ஹரி அண்ட் அசோகன், ஹரியெல்லாம் வந்து நான்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஒரு கேரக்டர் எழுதிட்டேன், இது பண்ணணும், ஹரியால முடியும்னா அவன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேபபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட். அந்த அசோகன்லாம் வந்து வேற லெவலில் போறான். அந்த முத்துக்குமார், எவ்ரிதிங் எல்லாருமே. இப்போ பூர்வதாரணி நடிச்சிருக்கு, அப்புறம் வேங்கமலான யாழினி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணோட நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டரா நடிச்சவங்க. முக்கியமா வேணா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. வேற லெவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க்.